கேரளாவில் அங்க அணை கட்டக்கூடாது. ஏன்னா கேரளாவுக்கு அது தேவையில்லை. இந்த மெசேஜ் ரீச் ஆயிட்டு இருக்கு. இதுதான் மேகதாதுவா? நாங்க ஏதோ ஒரு டேம் கட்டத்துல என்ன தப்பு? தண்ணி கடலுக்கு போதே, தப்பு இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இது கட்டினா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வருமானு இப்பதான் போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில எதிர்ப்பு வந்தாதான் இது இன்னும் கொஞ்சம் பிரஷர் மத்திய அரசு மாநில அரசுக்கு வரும், பிரஷர் வரும். ஆனா இந்த மேகதாதுனா எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட். எல்லாருமே தனி நபர்கள், 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வில் பி அஃபெக்டட். இது மாதிரி இந்த அப்பர் பவானி ஸ்கீம்ல இருந்து இந்த காலங்கள் இதே ஒரு கண்டென்ட். இது உள்ள போனோம்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறவங்க வேணும்னு சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை மூலியம். ஆனா இத ஒரு பேலன்ஸா கொண்டு போகணும். பட் வாட் எவர் இஸ், தண்ணி கேரளாவுக்கு இப்போ அட்டப்பாடியில நம்ம சிறுவாணி தண்ணி அங்க கிட்டத்தட்ட 6 TMC போட்டு அங்க கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கின்னு ஒரு 3 இடத்துல பண்ணி அப்புறம் நம்ம எல்லாம் போய் பிரச்சனை பண்ணி இப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அந்த கேரளாவில் அங்க அணை கட்டக்கூடாது. ஏன்னா கேரளாவுக்கு அது தேவையில்லை. கேரளாவில் மொத்தமா அவங்க விவசாயம் பண்றதில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க. அவங்க தண்ணி கடலுக்கு தான் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நமக்கு தான் அதை போய் பார்த்து பேசி இந்த அவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில. அத்தனையும் நம்ம போய் ஒரு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி டெக்னிக்கலா எவ்வளவு டெக்னாலஜி ஹஸ் கம் லாங் வே. அண்ட் உலகம் முழுவதும் எல்லாம் அங்க போய் பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் பயன்படுத்தணும். நான் நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க போறேன். திரு புசி ஆனந்த் அவர்களை நான் சந்திக்க போறேன். நான் அவருடைய அதிகாரிகள் வைத்து நான் கடந்த முறை சந்திச்ச நேரத்தில் நான் சொன்னேன், நான் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாட்டர் ஸ்கீம்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ADB பேங்க், பிரிக்ஸ் பேங்க், வேர்ல்ட் பேங்க் எல்லாமே மிட்டிகேஷன் அடாப்டேஷன், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்காக அவங்க லட்சக்கணக்கான கோடி கடன் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. சோ நம்ம நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டா we can இதெல்லாம் எல்லா அங்கங்க பகுதியில் பண்ணிக்கலாம். அண்ட் இது நிறைய சின்ன சின்ன ஸ்கீம்ஸ். இதுக்கு அவ்வளவு ரொம்ப செலவாகாது. அது அது அங்கங்க கொஞ்சம் போட்டு நிறைவேற்றலாம், பண்ணலாம். அது ஏன்னா இதுக்கு முன்பு யாரும் இவங்களுக்கு அது ஒரு யோசனை இல்லை. இதுக்கு முன்னாடி 60 வருஷமா இருந்தாங்களே, அவங்களுக்கு முழுசா இந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியல, அதோட முக்கியத்துவம் தெரியல, பண்ணல. இவங்களுக்கு அந்த நோக்கம் அந்த மணல் எடுக்கணும், மணல் இல்லைன்னா இது மணல் எடுக்கக்கூடாது, அங்க அப்படி அந்த திங்கிங் தான் இருந்தது இவங்களுக்கு. வர தண்ணி எப்படி பண்ணிக்கிறது? இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இப்போ 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி புனிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க இந்த 2 கட்சியும். அவங்களுக்கு அந்த ஏரியோட முக்கியத்துவம் தெரியல. திண்டிவனத்தில் ஏரியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. நான் அது கேஸ போட்டு எல்லாம் பண்ணியும் அதுக்குள்ள நாங்க இது பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம். என்னென்னமோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஏரியில, திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஏரியில, மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் ஏரியில தான் இருக்குது. சோ அதுல இவங்க ஏரியோட முக்கியத்துவம் தெரியல. இப்ப 27,000 ஏரி இருக்கு. இந்த 27,000 ஏரியும் அவங்க கொஞ்சம் தூர் வாரினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தம்பி நல்லா சொன்னாப்ல, ஒரு 1 மீட்டர், ஒரு 3 அடி 3.3 ஃபீட் தூர் வாரினாங்கன்னா 27 ஏரியும் 200 TMC தண்ணி நம்ம தேக்கலாம். இது பாமா எல்லாத்துக்கும் ஒரு கால் தான் கொடுத்துருக்கேன். நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்ம ஷேரிங் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் நிறைய என்னன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மெசேஜ் ரீச் ஆயிட்டு இருக்கு. இதுதான் மேகதாதுவா? நாங்க ஏதோ ஒரு டேம் கட்டத்துல என்ன தப்பு? தண்ணி கடலுக்கு போதே, தப்பு இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இது கட்டினா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வருமானு இப்பதான் போயிட்டு இருக்குது. சோ இட் ஹேஸ் டு ரீச் மோர். அண்ட் மக்கள் மத்தியில எதிர்ப்பு வந்தாதான் இது இன்னும் கொஞ்சம் பிரஷர் மத்திய அரசு மாநில அரசுக்கு வரும், பிரஷர் வரும். அதுதான் என்ன ஜல்லிக்கட்டுக்கு பண்ணாங்கல்ல, நேற்று கூட பேசின மேடையில், ஜல்லிக்கட்டுக்கு 99.9% ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க ஜல்லிக்கட்டு பார்த்ததே கிடையாது. 99.99% மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம். அதுக்காக அந்த உணர்வுல போனாங்க. ஆனா இந்த மேகதாதுனா எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட்.
எல்லாருமே தனி நபர்கள் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் will be affected, பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, வருங்கால அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வாரிசுகள் எல்லாமே ஜெனரேஷன்ஸ் கம் they will be affected இந்த மேகதாதுனை கட்டினாங்கன்னா. அதனால இது ஒரு பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. இதுக்கு எல்லா அழுத்தம் கொடுத்து இது தடுத்து நிறுத்தி அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். புரியல நல்ல விஷயங்களை சட்டமன்றத்திலயோ உங்களை கட்சி தலைவர்களோ நல்ல விஷயத்தை அறிவுரையா ஆலோசனையா சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிற ஏத்துக்கிட்டு இருக்காங்க. they are with open mind ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க சொல்லி சமூக நீதி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறோம், அதோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அப்புறம் போய் சிஎம் நான் நேரில் பார்த்தப்போ ஒரு 20 மினிட்ஸ் விலக்கி சொன்னப்போ ஏத்துக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நீட் திட்டங்களுக்கு வந்து நான் அவர் மிஸ்டர் திரு ஆனந்த் அவர்களை, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து நான் பேசினப்போ சொன்னேன், நான் வரேன், நான் வந்து ஒரு இஷ்யூ நீட் திட்டங்கள் சம்பந்தமா நான் உங்க அதிகாரிகள்கிட்ட வச்சு பேசணும்னு தயவு செய்து வாங்க, எப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ தே ஆர் வில்லிங் டு லிசன் அண்ட் இட்ஸ் ஒரு ஹெல்தி இனிஷியேட்டிவ். அது அக்கப்பூர்வமா நான் பாக்குறேன். நான் எல்னினோ பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் கரெக்டா 26 மாவட்டங்களுக்கு மேல வந்து நவம்பர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய வறட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. இப்ப நீங்க தமிழக அரசுக்கு என்ன மாதிரி அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிச்சயமா எடுக்கணும். அது இந்த எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் என்னென்னமோ வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கிட்ட 150 ஆண்டுகளுக்கு அதிகமான எல்னினோ. இந்த எல்னினோ வந்து சும்மா எப்பவுமே ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பக்கம் வரும். பசிபிக் ஓஷன்ல அங்க ஒரு வார்மிங் எஃபெக்ட், அட்லாண்டிக்ல வந்து இந்தியன் ஓஷன் வழியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரிஸ் will be affected. இல்ல இதுல ஒரு பக்கம் வறட்சி, பெரிய ஒரு வறட்சி வரும். ஏன்னா இப்ப மழை பற்றாக்குறை, தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு. போன மாசமா வந்து கிட்டத்தட்ட we had a deficit. இந்த ஜூலை மாசம் அவங்க சொல்றது 60-65% டெபிசிட் சொல்றாங்க. சோ இந்த 2 டெபிசிட் வந்துனாலே மிகப்பெரிய பிரச்சனை வரும். வடகிழக்கு எப்படின்னு தெரியல, அது அடுத்தது வரப்போகுது. இதுல தமிழக அரசு நிச்சயமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதிக பாதிக்கப்படுது விவசாயிகள். ஏன்னா இப்ப இந்த குறுவை சாகுபடி இல்ல, போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. நல்ல மழை இருந்தது, வெள்ளம் இருந்து. இன்ஃபேக்ட் டேம் வந்து முன்னாடியே திறந்துட்டாங்க. தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 முறை வழிஞ்சிச்சு மேட்டூர் டேம். இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு போகுது. அந்த 2 லட்சம் ஏக்கர் எப்படின்னா நிலத்தடி நீர் பயன்படுத்தி தான். அதுக்கு வந்து குறுவை தொகைன்னு ஒண்ணு இன்னும் கொடுத்து, அது ஒண்ணுமே இல்லை. அது எவ்வளோ ஒரு 200 கோடியோ 300 கோடியோ 150 கோடியோ கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுமே, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இலவச மின்சாரம், அது அந்த கான்செப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து, நிதி கொடுத்து, அதெல்லாம் கொடுத்து பண்ணணும் ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம இருக்கிற ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரணும். ஆத்துல எந்த மணலும் எடுக்கக்கூடாது.